உங்கள பார்த்து யாருமே பயப்படல. உங்கள பார்த்து யாருமே பொறாமப்படல. உங்கள பார்த்து யாருமே போட்டியா நினைக்கல. உங்கள யாருமே புறம் பேசல. பின்னாடி போய் பேசல. உங்கள யாருமே ஜெலஸா நினைக்கல. அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ லைஃப்பில் ஒரு ஜாபில் இருக்கீங்களோ, தொழில் பண்ணுறீங்களோ, இது எல்லாமே நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பயத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கணும். உங்களை பார்த்து பொறாமப்படணும், உங்களை பார்த்து போட்டியாக நினைக்கணும், உங்களை பற்றி பின்னாடி போய் பேசணும், உங்களை ரொம்ப யூனிக்காக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயப்படணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் கெரியர் லைஃப்பில். சரி, அப்போ கெரியர் லைஃப்னு ஏன் சொல்கிறேன்னா, இது அப்படியே பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடாது. ஆனால் இது இல்லைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயோ ஸ்டக் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இதெல்லாம் எப்படி சார் நான் அச்சீவ் பண்ணுறது, சும்மா இதெல்லாம் கேட்குறீங்க, அப்படி கிடையாது. ஒரு நாள் நம்ம தூங்குறோம் இல்லையா, தூங்கி எந்திரிச்சா தான் மறுநாள். ஸோ நான் ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கேன், தூங்கி எந்திரிக்கலைன்னு வச்சுங்க நம்ம அவ்வளோதான். ஸோ நம்ம கடவுள்கிட்ட போயிடுவோம். ஸோ தூங்கி எந்திரிச்சிட்டோன்னு வச்சுங்க அந்த நாள் நம்ம கையில். அப்போ அந்த நாள் கையில் இருக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக, ஃபோக்கஸாக, டேரிங்காக வாழணும். ஏன்னா ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சு. அன்றைக்கி திரும்ப நைட்டு நீங்கள் படுக்க போகும்போது உனக்கு கோவம் தெரியாது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம இன்னும் 50 வருஷம் வாழ போகிறோம், 60 வருஷம் வாழ போகிறோம், அப்போலாம் கிடையவே கிடையாது. அந்த ஒரு நாள் தான். ஸோ அந்த ஒரு நாள் வாழ்க்கையில் தைரியமாக, இம்பேக்ட்ஃபுல்லாக எப்படி வாழணும்னா, இதை நான் சொன்னது எல்லாமே. ஸோ பக்கத்தில் இருக்கவன் தான், நெய்பர்ஸ் தான். உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் இருப்பாங்களா ரொம்ப க்ளோஸாக, 100 கோடி பேர் இருக்கலாம், 5 கோடி பேர் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் நம்ம வாழலை. நம்ம வாழ்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 பேர் தான். அந்த 20-30 பேரில் 20-30 பேர் நம்ம ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணல, அவங்கள பஞ்ச் பண்ணல அப்படின்னா, தென் we are not living life. ஏதோ ஒரு விதத்தில் நான் சொன்ன எல்லா லிஸ்ட்டும் இதில் நீங்கள் ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணணும். டிஸ்டர்ப் பண்ணால் தான் நீங்கள் இருக்கீங்கன்னே தெரியும். அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் உங்களே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோமா, நம்ம யாரையாவது போட்டியாளராக வச்சுருக்கோமா, இல்லை நம்மளை யாராவது போட்டியாளராக வச்சுருக்காங்களா, நம்மளை பார்த்து பயப்படுறாங்களா, இல்லை நம்மளை பற்றி பின்னாடி யாராவது பேசுகிறாங்களா, அப்படிங்கிற ஒரு சுய சிந்தனையில், சுய ஆய்வில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது இன்டென்ஸாக பண்ணணுமோ தேவையில்லை, பட் அது நடக்கிறது தான் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் அதை மானிட்டர் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஒரு நேர்கோட்டில் போகிறீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா ஒருத்தனை பார்த்து பொறாமப்படுறான்னா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லது, பொறாமப்படுறியா படு. என்னை பார்த்தோன்னே இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, சொன்னால் அது கண்ணு பட்டுருப்பேன், அப்படிலாம் கிடையாது, கண்ணு படு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேரிங்காக வாழும்போது மட்டும்தான் இந்த டே என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் பெட்டில் போய் தூங்கும்போது அந்த டே உங்களான டே. தூங்கி எந்திரிக்கும் போது திருப்பி நீங்கள் எந்திரிப்பீங்களான்னு தெரியாது. அது எந்திரிச்சா நமக்கு, எந்திரிக்கலாம் கடவுளுக்கு. இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய வாழ்வியலே. பகல் இரவுங்கிற மாதிரி தான். நீ முழிச்சா தான் பகல், படுத்துட்டு பொண்ணு அப்படியே இரவோடு போயிடுவேனே. அப்போ ஏன் நம்ம இந்த தைரியத்தை விட்டு வாழ்கிறோம்? இது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நான் சொல்ல முடியும். எப்படின்னா, ஃப்ரம் த பிகினிங் நீங்கள் சைல்டுஹுட்லேருந்து ஒரு ஸ்கூலில் போகிறது, ஸ்கூல்லேருந்தே இதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். சுதந்திரம் தான் இங்கே முக்கியம். சுதந்திரமாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்க, உனக்கு ஒன்று பிடிக்குது பிடிக்கல, நான் டியூஷனுக்கு போகிறேன், பிடிக்குது பிடிக்கல, இந்த சப்ஜெக்ட் பிடிக்குது பிடிக்கல, அதற்கடுத்து என்ன, ஒரு வேலைக்கு போகிறேன், இந்த வேலை எனக்கு பிடிக்குது பிடிக்கல, அப்படியே போய்கிட்டே அடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க, இந்த மனைவி எனக்கு பிடிக்குது பிடிக்கல, இந்த குழந்தை எனக்கு பிடிக்குது பிடிக்கல, வேலைக்கு போகிறேன், வேலை பிடிக்குது பிடிக்கல, அப்படிங்கிற ஒரு டேரிங்கான ஒரு ஆட்டிடியூடோடு வாழும்போது தான் கவலையற்ற, அதற்கு நான் வாழாமலே போயிடலாம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தருமே பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டேஷன் த்ரெஷ்ஹோல்டு வச்சுருப்போம். அதுக்குள்ளே தான் நீங்கள் வாழணும். அதை வெடிக்குது அப்படின்னா அதுக்கு மேலே வாழ தேவையே கிடையாது. அந்த டேயே வேஸ்ட் தான். ஸோ இன்னொருத்தவங்களுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக, இன்னொருத்தவங்க பயப்படுற மாதிரி, இன்னொருத்தவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுற மாதிரி, 4 பேர் நம்மளை பற்றி காசிப்ஸ் பேசணும், சரி நல்லது பேசணும், கெட்ட ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச வச்சிங்க அப்படின்னா, தென் இட் இஸ் சம்திங் யூ ஆர் மேக்கிங் தி இம்பேக்ட் ஆன் த டே. ஸோ தூங்கி எழுந்திரிச்சா நமக்கு அந்த டே, தூங்கி அப்படியே போயிட்டா அது நம்ம டே கிடையாது. அது ஒன்று தான் இங்கே நிதர்சனம். அதை தாண்டி நடுவில் எந்த கற்பனைக்கும், எந்த மூட நம்பிக்கைக்கும் இடமே கிடையாது. நம்ம டேரிங்கை கண்டினியூஸாக நம்ம கேரியரை ஃபோக்கஸ் பண்ணிட்டே போடுங்க. தைரியமாக இருங்க. தைரியமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே சந்தோஷமாக வாழ முடியும். அதற்காக தான் இந்த வாழ்க்கையே. யாரோ ஒருத்தருக்காக நம்ம அர்ப்பணிப்பது, யாரோ ஒருத்தருக்காக உங்களை நீங்கள் காவு கொடுப்பது வாழ்க்கையே கிடையாது. கொடுக்காதீங்க.